ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கம்மா? உருளைக்கிழங்கு போண்டா. ஓகே, அதுக்காக பொட்டேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இது வேக வைக்க போகிறாங்க இல்லைம்மா? இப்போ வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வந்து குக்கரில் போட்டு 2 விசில் விட போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வெங்காயம் பீல் பண்ணி வச்சுருக்காங்க, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கேரட்டு, பூண்டு எல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லித்தலை இன்றைக்கி இல்லை, இஞ்சி மல்லித்தலை நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ கடல மாவு 1 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப்பு இட்லி மாவு, இட்லி காட்டுறோம்னா அந்த மாவு 1/4 கப்பு மாவு கரைச்சிக்கிறேன். பாருங்கள், கடலை மாவு, இட்லி மாவு 2 கரண்டி. நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு ஆட்டுற மாவு, ஆனால் பச்சரிசி மாவு போட மாட்டேன். ஸோ நீங்கள் நார்மல் அரிசி மாவு போடுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஓகே, சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன், பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் சோடாப்பு 1 துளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா இட்லி மாவு தானே போட்டிருக்கோம், அதனால் சும்மா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. 2 ஸ்பூன் பேனில் ஆயில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சோடனே கடுகு வெடிச்சோடனே பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3மே போட்டாங்க. இஞ்சி மல்லித்தலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கேரட்டு, பூண்டு 2மே வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இங்கே 1/2 kg பொட்டேட்டோஸை பீல் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அதுலேயே போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வில். ஓகே, பொட்டேட்டோ இதில் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டாங்க. உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. வந்து ஆயில் ஊற்றுறேன். அந்த ஸ்மாஷ் பண்ணி போட்டு வச்ச பொட்டேட்டோவை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, உள்ளே போட்டு உள்ளே போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த பொட்டேட்டோஸையும் இப்படி எடுத்து ஆக்சுவலி நாங்கள் இந்த லஞ்சோடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு போண்டா. ஸோ இப்போது போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு வித் தேங்காய் சட்னி. 4 பன்னி ரேபிட்ஸ் உட்காந்துருக்கு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.